ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது இட்லி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் நம்ம பனங்கிழங்கு அவிச்சிருக்கோம். பனங்கிழங்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதோ பாருங்கள், பனங்கிழங்க ரெண்டு ரெண்டாக நல்லா கழுவிடுவோம். ஃபஸ்ட்டு மண் போக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் துணி போடல பாருங்க, சும்மா அப்படி அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நார் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்க போகிறோம். நறுக்கிட்டு தான் இதில் பனங்கிழங்குல லட்டு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோல் நம்ம எடுத்துருவோம். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோலெல்லாம் நீக்கிட்டு கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து இதை மிக்சியில் அப்படியே அரைக்கணும். அரைச்சிட்டு ஒரு டம்ளர் நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையும் போட்டு தனியாக அரைச்சிட்டு அப்புறம் ரெண்டையும் ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்கள், பனங்கிழங்கு அவிச்சதையும் நுணுக்கி நிலக்கடலையும் வறுத்த நிலக்கடலை நுணுக்கி வச்சாச்சு. இதோட இந்த டம்ளர்ல நான் 1/2 டம்ளர் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில தான் பிசையணும். இங்க பாருங்க, சூப்பரான பனங்கிழங்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கும் நல்லது. நம்ம முழுசா சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வித்தவுட் சுகர். சுகர் வேணா நீங்க போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.